Hi everyone, welcome to my video. ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபோன் ரிலேட்டட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபோன் கால் சம்மந்தமாக நம்ம என்ன மாதிரியான சென்டென்சஸ் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அவளுக்கு ஃபோன் செஞ்சேன். ஓகே, இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? நான் அவளுக்கு ஃபோன் செஞ்சேன். ஐ கால்ட் ஹர். நான் அவளுக்கு ஃபோன் செஞ்சேன். ஐ கால்ட் ஹர். செகண்ட் பாருங்கள், அவள் என்னோடு பேசும்போது கவலையோடு இருந்தா. அவள் என்கிட்ட பேசும்போது கவலையோடு இருந்தா. இது எப்படி சொல்லலாம்? ஷீ சவுண்டட் அப்செட் டூரிங் மை ஃபோன் கால். ஷி வாஸ் அப்செட் டூரிங் மை ஃபோன் கால்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாஸியாக சொல்லணும் அப்படின்னா சவுண்டட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, வாஸும் யூஸ் பண்ணலாம். அதுவே இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லணும் அப்படின்னா க்யூட்டாக சொல்லணும்னா சவுண்டட் அப்படின்ற ஒரு வேர்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஷீ சவுண்டட் என்னாச்சு? கவலையோடு இருந்தா இல்லையா? அப்செட் எப்போ? என்கிட்ட பேசும்போது. டூரிங் மை ஃபோன் கால். ஷீ சவுண்டட் அப்செட் டூரிங் மை ஃபோன் கால். அடுத்தது பாருங்கள், அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தி கால் காட் டிஸ்கனெக்டட். துண்டிக்கப்பட்டது, டிஸ்கனெக்டட். தி கால் காட் டிஸ்கனெக்டட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நான் பல முறை முயன்றேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் பல தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணப்பா, பல தடவை ட்ரை பண்ணப்பா சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் அது. நான் பல முறை முயன்றேன். ஐ ட்ரைட் செவரல் டைம்ஸ். பலமுறை. பலமுறைன்னா என்ன? செவரல் டைம்ஸ். பலமுறை முயன்றேன். நான் ஐ ட்ரைட் செவரல் டைம்ஸ். அடுத்தது பாருங்கள், அவள் அழைப்பே எடுக்கலை. அவள் காலை எடுக்கவே இல்லை. ஷி டிடன்ட் பிக் அப் த கால். கால் எடுக்கலை, பிக்கப். ஓகே, ஷி டிடன்ட் பிக் அப் த கால். அவள் ஃபோனை எடுக்கல. ஷி டிடன்ட் பிக் அப் த கால். நான் அவளை தொடர்பு கொள்ள முடியல. ஓகேவா? நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. ஸோ அதனால் என்னது? அவளை தொடர்பு கொள்ள முடியல. நான் அவளை தொடர்பு கொள்ள முடியலை. ஐ குடன்ட் ரீச் ஹர். ஓகே, தொடர்பு கொள்ள, ரீச். ஐ குடன்ட் ரீச் ஹர். தொடர்பு கொள்ள முடியல. ஐ குடன்ட் ரீச் ஹர். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நம்ம ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம். பிஸியாக இருக்கும்போது ஃபோன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளால் எடுக்க முடியாது அந்த காலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இப்போது அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போது அழைப்பை எடுக்க முடியாது, இப்போது உங்கள் காலை எடுக்க முடியாது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பிக் அப் த கால் நவ். இப்போ என்னால் எடுக்க முடியாது. ஐ காண்ட் பிக் அப் த என்னது? அழைப்பை. கால் நவ். ஐ காண்ட் பிக் அப் த கால் நவ். பின்னர் எனக்கு அழைக்கவோ. ஓகே, அப்புறமா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் கால் மீ லேட்டர். அப்புறம் கூப்பிடுங்க. ப்ளீஸ் கால் மீ லேட்டர். அடுத்தது பாருங்கள், நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன், நான் உங்களுக்கு திரும்ப அழைக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் கால் யூ பேக் சொல்லுவோம்ல, அதாவது ஐ வில் கால் யூ பேக். நான் உங்களுக்கு திரும்ப அழைக்கிறேன். ஐ வில் கால் யூ பேக். ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கால் கட் பண்ணாத. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ ப்ளீஸ்ப்பா காலை கட் பண்ணிடாத சொல்லுவோம்ல. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹேங் அப். காலை கட் பண்ணாத. டோன்ட் ஹேங் அப். டோன்ட் ஹேங் அப். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம கேட்போம் இல்லையா, நான் மற்றொரு அழைப்பில் இருக்கிறேன். என்ன இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளோ நேரம் கால் பண்ணேன், கால் வெயிட்டிங்லேயே இருக்கேன். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் எனக்கு இன்னொரு காலில் இருந்தேன், இன்னொரு கால்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் த அனதர் கால். நான் இன்னொரு காலில் இருந்தேன். ஐ எம் ஆன் த அனதர் கால். அடுத்தது பாருங்கள், நான் ஃபோன் பேசி கொண்டிருக்கிறேன். வீட்டில் கேட்பாங்களே, என்ன பண்ணிகிட்ருக்க இவ்வளோ நேரம், எங்கே ஆளை காணோம் ஒன்று? ஐ எம் ஆன் த ஃபோன். நான் ஃபோன் பேசி கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஆன் த ஃபோன். ஓகே, அடுத்த வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்வி நம்ம, ஏன் எனக்கு நீ திரும்ப ஃபோன் செய்யலை? நான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன் எனக்கு நீ திரும்ப ஃபோன் பண்ணவே இல்லை? என் காலை நீ பார்க்கலையா? அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல. ஸோ அதுதான் அது. நீ ஏன் எனக்கு திரும்ப ஃபோன் செய்யலை? ஒய் டிடன்ட் யூ கால் மீ பேக்? ஒய் டிடன்ட் யூ என்னது? ஏன் கூப்பிடல? கால் மீ பேக். ஒய் டிடன்ட் யூ கால் மீ பேக். அடுத்தது பாருங்கள், நான் உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறேன், உங்கள் கால்காக நான் காத்துட்ருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். அடுத்தது பாருங்கள், ஏன் அழைப்பை துண்டிக்காதீர்கள். அதாவது என்னோடய காலை கட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டோன்ட் ஹேங் அப் மை ஃபோனுன்னு. ஸோ அதை இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் டிஸ்கனெக்ட் மை கால். ஓகே, டோன்ட் டிஸ்கனெக்ட் மை கால். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம 15 ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் கால் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஹோப் இது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங்.
தேங்க்யூ ஸோ மச். பாய்.